தென்னை மரத்துடைய ஓலையை வச்சாலே தூங்க முடியாது. ஈச்ச மரத்துடைய இலைகள் முள்ளு முள்ளா குத்து. நமக்கு தூக்கம் போகுமா? இந்த செஞ்சி கோட்டையில ஒரு வீட்டை கொண்டு வந்து காட்டுங்கள், ஈச்சோல கனவானில தூங்கக்கூடியது. எல்லா வீடுகளிலும் பஞ்சனை மெத்தை சகோதரர்களே. ஆனால் நம்முடைய தலைவர் பஞ்சனை மெத்தையில் படுத்தது கிடையாது. தியாகம், தியாகம், வாழ்க்கை முழுக்க தியாகம் செய்தார். எதற்காக? இந்த சமூகம் சொர்க்கமாதியாக மாற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. வேற எந்த நோக்கமும் இருக்கவில்லை சகோதரர்களே. தியாகம் செய்தார். பிறந்ததிலே இருந்தே தியாகம் செய்தார். பிறக்கும் பொழுது தகப்பனை காணவில்லை சகோதரர்களே. ஒரு அனாதை, தகப்பனை இழந்தவர் இந்த உலகத்துக்கு தலைவராக முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபி பட்டத்துக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கிடைத்த பட்டம் அனாதை பட்டம். தகப்பனை காணவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், நபியே அனாதையாக இருந்தீர்கள், நான் தான் உங்களுக்கு அடைக்கலம் தந்தேன். அனாதை. பிறந்த 6 வயது மடியிலேயே சொந்த தாய் மரணித்து விட்டார். 6 வயது குழந்தை. மவுத் என்றால் என்னவென்று தெரியாது, சக்கராத் என்றால் என்னவென்று தெரியாது, நோய் என்றால் என்னவென்று தெரியாது. தாயுடைய அன்பை அடைந்து கொள்வதற்கு முன்னாலேயே அல்லாஹ் தாயை மௌத்தாக்கி விட்டார். 8 வயது வரை 2 வருடம் வளர்த்தார் பாட்டனார் அப்துல் முத்தலிப். 8 வயதில் அவரும் மௌத்தாகி விட்டார். வளர்ப்பதற்கு ஆள் கிடையாது. பெரியப்பா அபூ தாலிப் பொறுப்பெடுத்தார். பொறுப்பெடுத்தாலும் சகோதரர்களே, அபூ தாலிப் தலைவராக இருந்தார். ஆனால் வசதி வாய்ப்பு இருக்கவில்லை. 12 வயதிலேயே தான் வாழ்வதற்கு தொழில் செய்ய ஆரம்பித்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெளிநாட்டுக்கு போனார்கள், சிரியாவுக்கு போனார்கள். அங்கே ஒரு யூத பாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்டு சொல்லிவிட்டார், இவரை உடனடியாக நீங்கள் மக்காவுக்கு கொண்டு சென்று விடுங்கள். ஏனென்றால் இவர்தான் அடுத்ததாக வரக்கூடிய நபி. இவர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் கண்டால் கொலை செய்து விடுவார்கள். உடனே கொண்டு செல்லுங்கள். திரும்பி கொண்டு வரப்பட்டார். தொழில் செய்யவும் முடியவில்லை. மக்காவுடைய மலை அடிவாரங்களில் 1 ரூபா 2 ரூபாய் பணத்துக்காக மக்காவாசிகளின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். ஆடு மேய்த்து அதில் கிடைத்த பாலை எடுத்து குடித்து வாழ்ந்தார். சகோதரர்களே, 25 வயதில் தான் ஒரு கோடீஸ்வரி, அதுவும் விதவை, 2 கணவன்களை இழந்த விதவை, 2 கணவனை இழந்த விதவையை 40 வயது மூதாட்டியை திருமணம் முடித்தார். சகோதரர்களே, 25 35 வரைக்கும் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோடு இணக்கமாக வாழ்ந்தார்கள். 36 வயதில் ஹிரா மலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். உலகம் ஏதோ ஒரு போக்கில் போகிறது. இதெல்லாம் தவறு, இதெல்லாம் பிழை. காபத்துல்லாவுக்குள் 360 சிலை. மக்கள் நிர்வாணியாக வலம் வருகிறார்கள். மக்கள் எல்லாம் ஏதோ செய்கிறார்கள். இதெல்லாம் சரியல்ல. ஒரே ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் தான் கடவுள். அவன் எங்கே இருக்கிறான்? அவனை தேடி புறப்பட ஆரம்பித்தார். 36 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் ஹிரா மலையில் தங்க ஆரம்பித்து விட்டார்கள். 40வது வயதில் சகோதரர்களே, அல்லாஹ் நபி பட்டத்தை கொடுக்க ஆரம்பித்தான். குர்ஆனை இறக்கினான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். 5 வசனம் தான். நடுங்கினார். காய்ச்சல் வந்தது. ஓடி வந்து மனைவியிடம் சொன்னார். மனைவி போர்வையால் போர்த்தி விட்டார். அடுத்த வசனம் இறங்குகிறது. யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், ஏ போர்வை போத்தி கொண்டிருப்பவரே, கும், எழும்புங்க, ஃபன்திர், போய் மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி நரகத்தை பற்றி எச்சரியுங்கள். போத்தி கொண்டு படுக்கும் நேரம் அல்ல. எழும்பினார் சகோதரர்களே, எழும்பினார். முழு உலகமும் வேற மதம், இவர் மாத்திரம் சத்திய மதம். போய் சொன்னா நம்புவானா சகோதரர்களே? நம்புவானா?
முழு மக்களையும் கூட்டினார். சஃபா மலையடிவாரத்தில் கொண்டு வந்தார். கேட்டார், ஏ மக்களே, இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நிச்சயமாக நம்புவோம். ஏன்? மா ஜர்ரப்னா அலைக்கல் கதிப், உங்களோட வாழ்க்கையில நீங்க பொய் சொன்னதே கிடையாது. அப்படியா? நம்புவீர்களா? இதோ நான் தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை நம்புங்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். ஃபைன்னி நதீருல் லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத், கியாமத் நாளிலும் பயங்கர தண்டனை வருவதற்கு முன்னால் நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். மக்கள் எல்லாம் திகைத்து போய்விட்டார்கள். முதல் எதிரியாக வந்தான் பாப்பாவோடு கூட பிறந்த தம்பி அபூ லஹப். எடுத்தான் மண்ணை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை நோக்கி வீசினார். சொன்னான், தப்பன் லக யா முஹம்மத், ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு நாசம் உண்டாகட்டும். இதுக்கு எங்களை கூப்பிட்டாய், இதுக்கா எங்களை கூப்பிட்டாய்? அல்லாஹ் கோபப்பட்டான். தப்பத் யதா அபீ லஹபி வ தப், அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும். சோதனை, சோதனை, பிரச்சினை, கஷ்டம், துன்பம் எல்லாத்தையும் தாங்கினார். காபத்துல்லாவில் தொழுதார். ஆட்டு குடலை அல்ல, ஒட்டகத்துடைய பிரசவ குடலை கொண்டு வந்து போட்டார். ருக்கூவில் இருந்தார். அபீ முஐத் என்ன செய்தான்? தன்னுடைய துண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்தை நெரித்து இழுத்து கீழே தள்ளினார். தூங்கினார். நிம்மதியாக தூங்க விடவில்லை, நிம்மதியாக தொழ விடவில்லை, இஸ்லாத்தை பரத்த விடவில்லை. தியாகம் செய்து 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 10-13 வருடங்கள் மக்காவில் அடியும் ஏற்றும் திட்டும் வாங்கி இஸ்லாத்தை கைவிடாமல் மதீனாவை நோக்கி பயணமாகினார்.